கிரியேட்டிவிட்டின்ற பேரில் பண்ண அநியாயமான பில்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இன் இந்தியா. ஸோ ஃபிஷிங் சம்மந்தமாக ஒரு ஆஃபீஸ் கட்டுன்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து நம்ம கன்வென்ஷனலாக இல்லாமல் கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக டிசைன் பண்ணுவோம். ஒரு பவுண்டரி கொஞ்சம் புஷ் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க போல். ஸோ வேறு எதாவது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிஷ் மாதிரியே காமிச்சிட்டா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் பேர் வந்து கிஷ் டிசைன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆர்கிடெக்சரில் முதல்ல சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி டிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஷ் டிசைன்னு சொல்கிறது. ரெண்டாவது வந்துட்டு பேஸ்கெட் பில்டிங். ஸோ இது வந்து ஒரு பேஸ்கெட் மேனுஃபேக்சர் அவங்களுக்கு உண்டான பில்டிங். ஸோ இனிஷியலாக அந்த பர்பஸில் தான் கட்டப்பட்டுச்சு. ஸோ அவுட் சைடு வந்து அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து நிமி பில்டிங் இன் ஜப்பான். இவங்க வந்து கிச்சன் வேர்ஸ், உங்களுக்கு பாத்திரங்கள் வைக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி அவுட் சைடே வந்து டீ கப்பு காமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக வந்து டீ மியூசியம். ஸோ இந்த மியூசியமில் ஆக்சுவலாக வந்து லொக்கேஷன்லேருந்து எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உள்ளே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. விசிட்டர்ஸ் வந்து டீ மேக்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம். தனியாக ஒரு கார்டன் ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. டிசைன் மட்டும் தான் வந்து டீ பாட்டை தூக்கி அப்படியே வச்சுட்டாங்க. கடைசியாக வந்து த பிக் டக். இது வந்து 1931 ஒரு ஃபார்மரால் கட்டப்பட்டது. அவருடைய ஃபார்மிங், அந்த வாத்து முட்டைகள்லாம் வந்து வைக்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி கூட ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு இந்த கிஷ் டிசைன் இது வந்து மோஸ்ட்லி ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ஒரு ஐடியா ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா வந்து கிஷ் டிசைன் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு கார் ஷோரூம்காக டிசைன் பண்ணுறேன்னா வந்து காரையே தூக்கி வச்சுட்டு ஓகே நான் என்னோட அவுட் சைடில் வந்து கார் மாதிரியே வச்சுறேன், பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த மாதிரியான டிசைன் வந்து ரெப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து அந்த பில்டிங்க்கு வந்து ஃபங்க்ஷனலாக நம்ம என்ன பண்ண முடியும், எந்த மாதிரி டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் கொண்டு வர முடியும்னு சொல்லி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் அன்கன்வென்ஷனல் பில்டிங் நான் பார்த்ததுலேயே இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற பில்டிங்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீ நெக்ஸ்ட்.